சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சனி ஞாயிறில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு டாபிக் எடுத்து நம்ம டெஸ்ட் வச்சிட்ருக்கோம். அதில் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டு வீடியோ போட்டாச்சு. இது செகண்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ இன்னும் டெஸ்ட் எழுதி பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ நான் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கம்ப்ளீட்டாக நானும் படிக்கணும் சார் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிட்டத்தட்ட 9 டைப்பாக 100க்கு மேற்பட்ட கணக்குகள் 100% ஷார்ட்கட்டில் நடத்தியிருக்கேன் டைப் வாரியா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, 16வது கொஸ்டின் பாருங்கள். 120ஐ மீசியமாக கொண்ட இரு எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீ போ வா ஆக இருக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 2 எண்ணை நான் இருக்குது, அந்த 2 எண்ணுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 120 வருதான். அப்போ அந்த 2 எண்ணுக்கு எது மீ போவாவா இருக்க முடியாது, அதாவது ஹெச்சிசிஎஃப்ஆ இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறேன். குழப்பம் வேண்டாம், நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒன்று எல்சிஎம் கொடுத்துட்டு எது ஹெச்சிசிஎஃப்ஆ இருக்காது அப்படின்னு கேட்பாங்க, இல்லை ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எது எல்சிஎம்மாக இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. கான்செப்ட் புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. என்னென்னா இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு எல்சிஎம் 120 அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஆப்ஷனில் 60, 40, 80, 30ன்னு கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொன்றா வகுங்க. மீதி இன்றி வகுப்பட்டுடுச்சு அப்படின்னா அது ஹெச்சிசிஎஃப்ஆ இருக்கும். ஓகேவா? மீதி இன்றி வகுப்படலைன்னா அதுதான் ஹெச்சிசிஎஃப்ஆ இருக்காது. அதாவது ஆன்சர் வந்து எது மீதி இன்றி வகுப்படலையோ அதான் ஆன்சர். கிளியராக புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 60 போடுறேன் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? மீதின்றி அதாவது கீழே வகுத்துணும். பார்க்குறேன், இது பாருங்க, 0க்கு 0 கேன்சல், 1 6 6 6 12. அப்போ கீழே 1ன்னு வந்துருச்சு, அதாவது கீழே வகுப்பட்டாச்சு, மீதின்றி வகுப்பட்டுடுச்சு. கிளியராக புரியுதுங்களா? அப்போ இது ஹெச்சிசிஎஃப்ஆ இருக்கும். சரியா? அவங்க எது இருக்காதுன்னு தான் கேட்டிருக்காங்க, அப்போ அதை விட்டுருங்க. அடுத்தது எல்சிஎம் 120 எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40ன்னு ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். இது மீதியின்றி வகுப்படுதான்னு பார்க்க போகிறேன். 0க்கு 0 கேன்சல், 4ல் பாதி 2, 6ல் அது 12ல் பாதி 6, 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. அப்போ 3/1ன்னு வருது கரெக்டாக. அப்போ கீழே மீதியின்றி வகுப்பட்டுடுச்சு. வகுப்பட்டுட்டாவே என்ன அர்த்தம், அது ஹெச்சிசிஎஃப்ஆ இருக்கும். ஓகேவா? அடுத்தது 3வது ஆப்ஷன் எடுத்துப்போம். 120 நான் எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? அதில் ஆப்ஷன் சி என்னது, 80. ஓகே, 80 இங்கே போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அடிங்க, 0க்கு 0 கேன்சல். அதுக்கப்புறம் 8ல் பாதி 4, 12ல் பாதி 6, அடுத்தது 4ல் பாதி 2, 6ல் பாதி 3. இதுக்கு மேலே 3 இருக்குது, கீழே 2 இருக்குது, அடிக்க முடியாது. மீதியின்றி வகுப்படலை அப்படின்ட்டாவே அது ஹெச்சிசிஎஃப்ஆ இருக்காது. சரிங்களா? அப்படி தான் ஆன்சர். கரெக்டாக? ஓகேவா? ஆப்ஷன் சி தான் சரியான. நீங்கள் ஒன்றா ஆப்ஷன் டி வந்து 120ல் கீழே 30 போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது அடிபட்டுரும். சரிங்களா? கிளியராக புரிஞ்சிடுச்சா? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்களேன். இரு எண்களின் மீ போ வா ஹெச்சிசிஎஃப் வந்து 8 எனில் கீழ்கண்ட எண்களில் எந்த எண் அவற்றின் மீசிமாவாக இருக்க முடியாது. இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் எது இருக்காதுன்னு கேட்பாங்க, இல்லை எல்சிஎம் கொடுத்துட்டு எது ஹெச்சிசிஎஃப்ஆ இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். இதில் முக்கியமாக வந்து பாருங்களேன், எப்போவுமே வந்து மேலே எல்சிஎம் வச்சுக்கோங்க, கீழே ஹெச்சிசிஎஃப் வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ போன கணக்கில் கூட பாரு, நான் என்ன பண்ணியிருந்தேன், எல்சிஎம் 120 மேலே வச்சுக்கிட்டேன், கீழே எது ஹெச்சிசிஎஃப்ஆ இருக்காதுனாங்க நம்ம ஆப்ஷனில் இருக்கிறது கீழே வச்சுக்கிட்டோம். சரிங்களா? எப்பவுமே மேலே பெரிய நம்பர் இருக்கட்டும், கீழே சின்ன நம்பர் இருக்கட்டும், ஈஸியாக இருக்கும். கிளியராக புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இதே மாதிரி தான் போட போகிறேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. சரிங்களா? மேலே பெரிய நம்பர் இருக்கணும், கீழே சின்ன நம்பராக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ என்னென்னா, இப்போ பாருங்கள், ஆப்ஷனே எடுக்கிறேன். 24 8ஆல் வகுத்து பார்க்க போகிறேன். மீதியின்றி வகுப்பட்டுச்சுன்னா இது வந்து என்னவா இருக்கும், எல்சிஎம்மா இருக்கும். மீதியின்றி வகுப்படலைன்னா அது எல்சிஎம்மா இருக்காது. சரிங்களா? சரி, அப்போ 8ல் பாதி 4, 24ல் பாதி 12,
4ல் பாதி 2, 6 12ல் பாதி 6, 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. ஸோ மீதியின்றி வகுப்பட்டுருச்சு. அப்போ 24 எல்சிஎம்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 48 எடுத்துக்கிறேன். இதை நான் 8ஆல் வகுத்து பார்த்துட்டு போகிறேன். சரிங்களா? ஸோ 8ல் பாதி 4, 48ல் பாதி 24, 4ல் பாதி 2, 24ல் பாதி 12 இது. சரிங்களா? 2ல் பாதி 1, 12ல் பாதி 6. ஸோ 6 அப்படின்னு வரத்தால மீதியின்றி வகுப்பட்டதால 48 எல்சிஎமாக வர வாய்ப்பு இருக்கு. சூப்பர். அடுத்தது இங்கே பாருங்க, ஆப்ஷன் சி 56ன்னு எடுத்துக்கிறேன். இது 8ஆல் வகுத்து பார்க்க போகிறேன். சரிங்களா? ஸோ 8ல் பாதி 4, 56ல் பாதி எம்பிட்டு வருது பாருங்க, 50ல் பாதி 25, 6ல் பாதி 3, 28 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 28 எழுதிக்கிறேன். சரி, அடுத்தது இங்கே பாருங்க, 4ல் பாதி 2, 28ல் பாதி எவ்வளோ வரும் பாருங்க, 28ல் பாதி 14ன்னு வந்துடும். 2ல் பாதி 1, 14ல் பாதி 7. ஸோ மீதியின்றி வகுப்பட்டுருச்சு. அப்போ 60 தான் இருக்கும். கரெக்டாக? எதுவும் அதுவும் ட்ரை பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ 56 மேலே கீழே வந்து 60. இன்னும் அது சின்ன நம்பராக இருக்குது. சரி, பரவாயில்ல, அடிங்க முதல்ல. ஏன்னா மீதெல்லாம் ஓகே. இருங்க, தப்பாக அடிங்க. தப்பு, சாரி ஒலரு. அதாவது ஆப்ஷன்ஸ் டி வந்து 60. இதை நான் 8ஆல் வகுக்கணும். கரெக்டாக நான் மாற்றி போட்டேன், சாரிங்க. ஏன்னா இது 8ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? 8ல் பாதி 4, 60ல் பாதி 30, 4ல் பாதி 2, 30ல் பாதி 15. பாருங்கள், 15/2 இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அடித்தா 7 வரும். புள்ளி வச்ச நம்பர் மீதியின்றி வகுப்படலாதால ஆப்ஷன் டி தான் சரியானது. ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்களேன், இதுக்கு அடுத்ததுலாம் நான் எல்லாமே HCF தான் கேட்டிருப்பேன். நான் இந்த கணக்கில் LCMையும் HCFையும் ஒன்றாவே சொல்லிடுறேன். ஓகேவா? அதாவது 25 A B/3 C, 100 A/2 B C, 125 ABC இன் மீ போக்கா HCF டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் தனியாக எடுத்துங்க, அதுக்கப்புறம் வந்து நம்பரை தனியாக எடுத்துங்க. ஸோ எழுத்தை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். சரியா? எழுத்து தனியான என்னென்ன கொடுத்துருக்காங்க? A B/3 C. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A² B C. நெக்ஸ்ட்டு ABC. இதாங்க எழுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஹெச்னா ஃபஸ்ட்டு HCF கேட்குறாங்க. ஹெச்னா முதல்ல இப்போ 3 செட்டு இருக்குது. 3 செட்டு தானே? 3 செட்லேயும் இப்போ ஏன்னா 3 செட்லையுமே ஏ வரணும், பின்னா 3 செட்லையுமே பி வரணும், சின்னா 3 செட்லையுமே சி வரணும். அப்படி இருந்தால் தான் வெளியே வரும். இன்கேஸ் இந்த இடத்துல சிஏ கொடுக்கல, ஒரு உதாரணத்துக்கு வெறும் ஏபி தான் கொடுத்துருக்காங்கன்னா 2 இடத்துல சி இருக்குது, ஒரு இடத்துல சி இல்லைன்னா அந்த சி வெளியே வராது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. HCFனா எத்தனை வரிசை கொடுத்துருக்காங்களோ அத்தனை வரிசையிலும் அந்த எழுத்து இருக்கணும். ஒரு இடத்துல இல்லைனா கூட அந்த எழுத்து எடுக்கக்கூடாது. சரியா? அப்படி பார்த்தா ஏ 3 இடத்துலையுமே இருக்கு, ஏ எழுதிக்கிட்டேன். பி 3 இடத்துல இருக்கு, பி எழுதிக்கிட்டேன். நீங்கள் அந்த பவர்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர்லாம் இல்லைன்னு நினச்சிங்க. ஏன்னா அந்த இடத்துல B³ இருக்குது, இங்கே A² கேஸ்னா குழப்ப வேண்டாம். பவர் எதுவுமே இல்லை அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது சி இருக்கா, சி அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ என்ன அது ஏபிசி 3மே இதை எழுதிக்கிட்டேன். சரியா? அடுத்தது என்னென்னா, இப்போ நான் பவரை செலக்ட் பண்ண இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது ஞாபகம் வச்சுங்க. HCF கேட்டிருக்காங்க. ஹெச்னா ஹை அப்படி வச்சுங்க. ஹெச்னா ஹை, லோ பவர் வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். ஹெச்னா ஹை, லோ பவர் வெளியே எடுக்கணும். சரிங்களா? அப்போ லோ பவர்னா அது பாருங்க, ஹெச்னா ஹை, லோ பவர் வெளியே எடுக்கணும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே ஏனடுக்கு எதுவுமே இல்லை, அப்போ அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, அப்போ அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இருக்கிறதுலையே எது லோவஸ்ட் நம்பர் பவரில்? 1ஆ 2ஆ? 1 தான். 1னா நம்ம எதுவுமே போட வேணாம், அப்போ ஏ மட்டும்தான் வெளியே வரும். அவ்வளோதாங்க. ஸோ பவரை செலக்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். HCF கேட்குறாங்க. ஹெச்னா ஹை, லோ பவர் செலக்ட் பண்ணும். ஓகே. அடுத்தது பியில் இங்கே பாருங்கள், பவர் இங்கே 3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இது எதுவுமே இல்லை. அதாவது 1 இருக்குன்னு வச்சுங்க. எதுவும் கொடுக்கலாம், அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ லோ பவர் எடுக்கணும். 3 சின்ன நம்பரா, 1 சின்ன நம்பரா? 1 தான் சின்ன நம்பர். அப்போ பி மட்டும் தான் வெளியே வரும்.
அடுத்தது சி, இங்கே எதுவுமே பவர் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஏபிசி தான். அப்போ ஃபஸ்ட்டு ஏபிசி இதாங்க. இன்னும் நான் இது நம்பரில் பார்க்கவே இல்லை, எழுத்து மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணலாம். ஏபிசி தான் ஆன்சர். இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏவில் ஏபிசி மட்டும் இருக்கு, ஆப்ஷன் பிலையும் ஏபிசி இருக்கு, இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஆப்ஷன் சியில் ஏ ஸ்கொயர்னு இருக்கு, நமக்கு ஏபிசின்னு தான் வரும், அப்போ ஆப்ஷன் சி இல்லை. ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர்னு இருக்கு, நமக்கு எதுவுமே இல்லை, வெறும் ஏபிசி தான், அப்போ டியும் இல்லை. கிளியராக புரியுதுங்களா, தெளிவாயிடுச்சுங்களா? இப்போ நமக்கு 1 25 ஏபிசின்னு வரும், இல்லைன்னா 5 2 3 ஏபிசின்னு வரும். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்பர் எடுத்துக்கலாம். 25 100 125, 25 100 125. சரிங்களா? இப்போ இதுதான், இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், HCF கண்டுபிடிக்கணும். HCFக்கான ரூல் என்ன? ஸோ எத்தனை நம்பர்னா, இப்போ 3 நம்பர் 25 100 125, இதுக்கு ஒரு டான வகுத்தல் போட்டுருங்க. டான வகுத்தல் போட்டுட்டு HCFனா டான வகுத்தலுக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பருமே ஒரு வாய்ப்பாட்டில் வரணும். ஏதாவது ஒரு நம்பர் வரலனா கூட ஆன்சர் ஒன்றுன்னு ஆகிடும். சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த நம்பர் இது ரெண்டுமே ஒரு வாய்ப்பாடில் வருது, இது ஒரு வாய்ப்பாடில் வரல, அந்த வாய்ப்பாடில் வரலன்னா ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும். சரியா? ஆனால் இங்கே பாருங்கள், 25 100 125 5ஆம் வாய்ப்பாடில் தெளிவாக வரும். எந்த வாய்ப்பாடில் வருமோ அந்த நம்பரை இங்கே சைடில் இங்கே எழுதிங்க. சரியா? 5ஆம் வாய்ப்பாடில் 25 100 125 வரும். அப்போது 5ஆம் வாய்ப்பாடில் 25 எந்த இடத்துல வரும், 100 எந்த இடத்துல வரும், 125 எந்த இடத்துல வரும், அந்த நம்பர் கீழே எழுதணும். இதான் அதோட ரூலு, டானாபகத்தில் போட்டு. சரியா? அப்போ INC 25 உங்களுக்கு தெரியல அடிச்சிருங்க. 1 5 5 2 10, அந்த 0 போட்டுக்கலாம் 20. அடுத்ததுங்க பாருங்கள், 1 5 12, 1 5 2 10, 12 10 போச்சுன்னா மீதி 2 இருக்குது, 10 போட்டால் 25 வரும், INC 25. அவ்வளோதாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், 25 5 125, அவ்வளோதான். சரிங்களா? அதாவது அந்த 5ஆம் வாய்ப்பாடில் எந்த இடத்துல வருன்றத கீழே எழுதணும். இப்போ நமக்கு புதுசாக 5 20 25ன்னு கிடச்சிருக்கு. 3 நம்பருமே ஒரு வாய்ப்பாட்டில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும், இல்லைனா அந்த இடத்துல ஒன்று மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். அப்படி பார்த்தா இது பாருங்க, நான் ஒரு டானவத்தல் போடுறேன். ஏன்னா 5 20 25 5ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் வரத்தால இங்கே எழுதிக்கிறேன், எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை அங்கே எழுதிக்கிறேன். 1 5 5 4 5 20 INC 25. இந்த மாதிரி பக்கத்து நம்பர் வந்துட்டாவே இதோட ஃபங்க்ஷன் கிடையாதுங்க. சரிங்களா? அது LCMனா இருக்கட்டும், HCFனா இருக்கட்டும், பக்கத்து நம்பர் வந்துடுச்சுனாவே அடுத்த ஸ்டெப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ இதோட நிறுத்திக்கலாம். இப்போ என்னென்னா இவ்வளோதான், முடிச்சிட்டேன். இப்போ HCF எடுக்கணும். HCF ஓகேவா? HCFனா என்னென்ன வாய்ப்பாடை பயன்படுத்துனீங்க. இந்த ஓரத்தில் 5 5 பெருக்கிறீங்களா, அந்த 5ஐயும் பெருக்கிங்க, வேறு எதுவுமே கிடையாது. என்னென்ன வாய்ப்பாடை நீங்கள் பெருக்கினீங்களோ அதை மட்டும், அதாவது எந்தெந்த வாய்ப்பாடை இதில் பயன்படுத்துனீங்களோ அதை மட்டும் பெருக்கணும். அப்போ INC 25, அவ்வளோதான். இப்போ நமக்கு தெரியும், 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டுருந்தோம். ஒன்று 5 2 3, 5 2 3 3 வாட்டி 5 வந்துருக்கும், இங்கே 2 வாட்டி தான் வந்துச்சு. சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கிளியராக புரியுதுங்களா, தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ புரியுதுங்களா? சூப்பருங்க. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த கணக்குலையே இந்த இடத்துல LCM கேட்பாங்க. இப்போ நான் முடிச்சிட்ட கணக்கை HCF போட்டு காமிச்சிட்டேன். ஆனால் இந்த கணக்குலையே LCM கேட்பாங்க. அப்படி LCM கேட்டால் எப்படி போடலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? கணக்கு முடிஞ்சிடுச்சு, நான் அதனால தான் கம்மியாக கொடுத்த கணக்கு. ஏன்னா ஒரே கணக்குலேயே LCM HCF உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடலான்னு. சரிங்களா? சரி, இப்போ இதுலேயே இந்த 18வது கணக்கு HCF பதிலாக LCM கேட்டால் என்ன பண்ணலாம்? அதுக்கும் இதே மாதிரி தான், A/3 C, அதில் இருக்கிற நம்பரை மட்டும் எழுதிங்க. அப்புறம் A/2 BC, அடுத்தது வந்து ABC, இதை எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா LCM அப்படின்னா, சரிங்களா, இப்போ கொஸ்டினில் LCM கேட்குறாங்கன்னு வச்சுங்க. LCMனா 3 ரோ இருக்குது, 3 வரிசை இருக்குது. 3 வரிசையில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒன் டைம் எழுதிக்கணும். அது எங்கன்னா இருக்குதுப்பா, இந்த இடத்துல BA இல்லை, இந்த இடத்துல CA இல்லை, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கன்சிடரே பண்ண வேண்டாம். எங்கன்னா C இல்லைனாலும் பரவாயில்ல, B இல்லைனாலும் பரவாயில்ல, என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒன் டைம் எழுதிங்க.
இப்போ ஏ இருக்கா 3 இடத்துல இருக்கு, பரவாயில்ல, ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு ஏ எழுதிக்கலாம். அப்புறம் பி வந்து இருக்கா, ஒரு முறை பி எழுதிங்க. சி இருக்கா, ஒரு முறை சி எழுதிங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல டி கொடுத்துருக்காங்கன்னா டி ஒரு முறை எழுதிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, இருக்கிற எல்லா எழுத்தையும் 1 டைம் எழுதிக்கணும். சரிங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். சரிங்களா, எல்சிஎம்னா முக்கியமாக இதில் வந்து நீங்கள் பவரை 2வது பட்சம் தான், ஃபஸ்ட்டு பவர் இல்லைன்னு நினச்சிக்கணும். சரிங்களா, ஏன்னா நீங்கள் பவரோட கம்பேரிசன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம வெளியே எடுக்கும் போது பவர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதல்ல வெளியே எடுத்துருங்க. அது எல்சிஎம்னா இருக்கட்டும், ஹெச்சிஎஃப்னா இருக்கட்டும், அப்புறம் தான் பவர் செலெக்ஷனுக்கு போகணும். சரிங்களா, புரியுதுங்களா? ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் 1 டைம் எழுதிட்டு ஏபிசின்னு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் பவரை செலக்ட் பண்ணணும். இங்கே கேள்வி எல்சிஎம், எல்லுன்னா லோ, ஹை பவர் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ ஹெச்சிஎஃப்னா ஹெச்னா ஹை, லோ பவர் எடுக்கணுமா? அதே மாதிரி எல்சிஎம்னா எல்னா லோ, ஹை பவர் எடுக்கணும், அவ்வளோதான். ஹை பவர்னா இப்போ ஏழு பாருங்களேன், இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. எது பெரிய நம்பர், 1 2 2 தான். அப்போ 2 வெளியே வரும் பவரில், அவ்வளோதான். பார்த்துங்க, ஈஸி. இருங்க, இது போன கணக்கு தான். சரி, கரெக்டாக கொடுங்க, நம்ம இப்போ கணக்கு யூஸ் ஆகும் கரெக்டாக. அது பியா, பி வந்து பார்த்தோன்னா ஹை, அதாவது எல்சிஎம்னா லோ, எல்லுனா லோ, ஹை பவர் செலக்ட் பண்ணோம். அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. இப்போ 3 பெருசா 1 பெருசா, 3 தான் பெருசு, அப்போ 3 இங்கே வந்துடும். சரிங்களா, அடுத்து சி எல்லாத்துலையும் காமனாக இருக்குது, அப்போ பவரே இல்லை, அப்போ அப்படியே விட்டுடலாம். அப்போ ஏ ஸ்கொயர் பி கியூபு சி, இதான் எல்சிஎம்ல வரப்போகுது. சரிங்களா, அப்போ இதான் ஆன்சர். இப்போ நம்ம ஆப்ஷன் இருக்காது, ஏன்னா இது வந்து எல்லாமே எதை பொறுத்துது, ஹெச்சிஎஃப் பொறுத்தது. ஸோ எல்சிஎம்னா நமக்கு என்னென்ன ஆன்சர் ஃபர்ஸ்ட் எழுத்துல வரும், ஏ நடுக்கு 2, பி நடுக்கு 3, சின்னு வரும். இப்போ நம்ம நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்பர்னா இப்போ என்னது 25 பாருங்க, இந்த இடத்துல எழுதிக்கிறேன் 25, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 125. கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்க்கான ரூல் என்ன, இது பாருங்க, நான் இதை வச்சே போகிறேன், ஏன்னா இதிலே போதும். எல்சிஎம்க்கான ரூல் என்ன, 25, 100, 125க்கு ஒரு டானா வகுத்தல் போட்டுருங்க. இதில் 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி வரலன்னா மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் இருந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். ஆனால் இங்கே வந்து 25, 100, 125 5 வாய்ப்பில் வரும். ஸோ இங்கே எந்த வாய்ப்பாடில் வருமோ அது இங்கே எழுதிக்கணும். ஒரு வழக்கமான ப்ரொசீஜர் தான். ஹெச்சிஎஃப்க்கு எல்சிஎஃப்க்கும் சின்ன சின்ன மாற்றம் தான். சரிங்களா, ஸோ 5 வாய்ப்பாடில் போகிற 5 25, இப்போ 25 100, 25 125ன்னு வந்துடும். இப்போ நமக்கு 5 20 25 அப்படின்னு புதுசாக 3 நம்பர் கிடைக்குது. இதுக்கு ஒரு டானா வகுத்தல் போடுங்க. போட்டுட்டு இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். அப்படி பார்த்தா 5 20 25 எல்லாமே 5 வாய்ப்பில் வருது, பரவாயில்ல. அப்போ 5 வாய்ப்பில் போட்டு 1 5 5 4 5 20 5 25. இப்போ நமக்கு புதுசாக 1 4 5ன்னு கிடைக்குது. இந்த 3 நம்பருக்கு நான் ஒரு டானா வகுத்தல் போடுறேன். மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். ஆனால் நமக்கு பக்கத்து நம்பர் வந்துட்டாவே அது மினிமம் 2 நம்பர் ஒரு வாய்ப்பில் வராதுங்க. மேபி இந்த இடத்துல 5 இருந்துச்சு, இன்கேஸ் இருந்துச்சுன்னா நம்ம 5 வாய்ப்பில் போட்டுக்கலாம். ஏன்னா 5 5 2 5 வாய்ப்பில் வருது, மினிமம் 2 நம்பராது. ஆனால் இந்த இடத்துல 1ன்னு ஆயிடுச்சு. அந்த இடத்துல 1 இருந்தாவே ஃபினிஷு. அப்போது 4 5ன்றதால ஒரு வாய்ப்பால் வராது. இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, நார்மலாக இப்போ பாருங்கள், ஹெச்சிஎஃப்க்கு எல்சிஎம்க்கு ஒரே மாதிரி தான் போட்டிருக்கோம். இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஹெச்சிஎஃப்னா என்னென்ன வாய்ப்பாடை பயன்படுத்திங்களோ அந்த வாய்ப்பாடு பெருகணும். ஆனால் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வாய்ப்பாடை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, 5 வாய்ப்பாடு இன்ட்டு 5 வாய்ப்பாடா, ரைட்டு. அதுக்கப்புறம் மீதி என்ன நம்பர் இருக்குது அதையும் பெருகணும். ஓ, புரிஞ்சிருச்சா? ரைட்டுங்க, அவ்வளோதான். ஸோ என்னென்ன வாய்ப்பாடு பயன்படுத்தணும் அதையும், மீதி என்ன நம்பர் இருக்கோ அதையும் பெருகுனா அதான் எல்சிஎம், அவ்வளோதான். சரியா? இங்கே பாருங்கள், 4 5 20, அதுக்கப்புறம் 1 5 5 25, 1 எதை பிறகு அதான் வரும், அதை விட்டுருங்க. 25 20 எவ்வளோங்க, 25 2 முறை போட்டால் 100, 100 0 போட்டால் 25 2 முறை போட்டால் 100, சாரி 25 2 முறை போட்டால் 50, 50க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் 500. கரெக்டாக 500. சரிங்களா, 500, அவ்வளோதாங்க. இப்போ இது 500 இதோருக்கு பாருங்க, இங்கே எழுதிக்கலாம் 500. சரிங்களா, 500 ஏ ஸ்கொயர் பி கியூபு சி, இதான் ஆன்சர். அவ்வளோதான், புரிஞ்சிருச்சிங்களா? பட் அது ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, இவ்வளோதான். நான் பாருங்க ஒரே கணக்கில் எல்சிஎம்மே சொல்லிட்டேன், ஹெச்சிஎஃப்ஏ சொல்லிட்டேன். சரிங்களா, இதே மாதிரி தான் அடுத்தடுத்த செம்ம நான் ஹெச்சிஎஃப் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறேன். எல்சிஎம்க்கு ரூல்ஸ் சொல்லிட்டேன். சரிங்களா, இல்லை நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன்னா 9வது டைப்பு 8வது டைப்லாம் பாருங்கள், தெளிவாக புரியும். சரிங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
19வது கேள்வி 25 பி சீன் அடுக்கு 4 டி கியூப் கமா 35 பி அடுக்கு 2 சீன் அடுக்கு 5 கமா 45 சீன் அடுக்கு 3 டி இவற்றின் மீப்பெரு பொது காரணி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மீப்பெரு பொது காரணி அப்படின்னா HCF கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், எழுத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், அப்புறம் தான் நம்பரை ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ எழுத்து எடுத்தால் பி சீன் அடுக்கு 4 டி அடுக்கு 3 சரியா, இது ஃபஸ்ட்டு. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பி அடுக்கு 2 சாரி பி அடுக்கு 2 சி அடுக்கு 5 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு அதுக்கு நேராக எழுதுருங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது சீல் தான் ஆரம்பிக்குது, சி அடுக்கு 3 டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ இவ்வளோதான். இப்போ பாருங்களேன், என்னென்ன எழுத்து கொடுத்துருவோம் அதை எழுதிட்டேன். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, ஹெச்சிசிஎஃப்னா எத்தனை ரோ இருக்குது, 3 ரோ. 3 ரோலுமே இப்போ பின்னு எடுத்தால் பி 3 ரோவில் இருக்கணும், சின்னு எடுத்தால் 3 ரோவில் சி இருக்கணும், டின்னு எடுத்தால் 3 ரோவில் டி இருக்கணும். ஏதாவது ஒன்றில் இல்லைனாவே வெளியே வராது. ஓகேவா? அப்போது சி மட்டும்தான் 3 ரோவில் இருக்குது, சி வெளியே வந்துடும். பவரை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த மாதிரி கணக்கில் முதல் பவர் கன்சிடர் பண்ணக்கூடாது, எழுத்தை மட்டும் வெளியே எடுத்துட்டு ரெண்டாவதாக தான் பவர் கன்சிடர் பண்ணணும். அப்படி பார்த்தா சி வெளியே வந்துருச்சு. அப்போ பி வெளியே வராது, ஏன்னா பி இந்த இடத்துல இல்லை, டி இந்த இடத்துல இல்லை. ஸோ இல்லாததால் அது வெளியே வராது. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ரைட்டுங்க. இப்போது சி மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. இப்போ கேள்வி HCF. ஹெச்னா ஹை, லோ பவர் வெளியே எடுக்கணும். லோ பவர்னா 4 5 3 எதுங்க சின்ன நம்பரு 3 தான். அப்போ 3 வெளியே வந்துடும் சரிங்களா. அப்போ சீன் அடுக்கு 3 ஆன்சர், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ சீன் அடுக்கு 3னா இப்போ ஆப்ஷனை பாருங்களேன், 1575 பி அடுக்கு 2 சி அடுக்கு 5 டி அடுக்கு 3ன்றாங்க. இது கிடையாது. இங்கே ஏபிசின்னு இருக்குது, கிடையாது. இங்கே சி 25 சி அடுக்கு 3 இருக்குது, இங்கே 5 சி அடுக்கு 3 இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று சியாக இருக்கணும், இல்லை டியாக இருக்கணும். சரி, இப்போ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிடலாமா? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25, அடுத்தது 35, அடுத்தது 35 45 35 45 சரிங்களா. இதுக்கு ஒரு டானா வகுத்தல் போட்டுருவோம். போட்டு இங்கே பாருங்கள், இப்போ 25 35 45 HCF கண்டுபிடிக்கணும். HCF ரூல் என்ன, நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு டானா வகுத்தல் போட்டுருங்க. எத்தனை நம்பருக்கோ எல்லா நம்பருமே ஒரு வாய்ப்பாட்டில் வரணும். மேபி ஏதாவது ஒரு நம்பர் ஒரு வாய்ப்பாட்டில் வரல அப்படின்னா ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும். ஆனால் 25 35 45 5 வாய்ப்பில் வரும். எந்த வாய்ப்பால் வருதோ அங்கே எழுதிக்கணும் வெளியே. 5 வாய்ப்பில் வருமா, 5 வாய்ப்பில் 25 35 45 எந்த இடத்துல வருமோ அந்த நம்பர் கீழே எழுதணும். இதான் ஸ்டெப்பு சரியா. அப்போ தான் 5 25 6 30 7 35 8 9 45 அவ்வளோதான், டக்கு டக்குன்னு போட்டேன் சரிங்களா. இப்போ நமக்கு 5 7 9 அப்படின்னு புதுசாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு டானா வகுத்தல் போட்டுடலாம். போட்டு இப்போது HCF ரூல் என்ன, கொடுக்குற நம்பர் 3த்தில் மினிமம், அதாவது மினிமம் இல்லை, எல்லா நம்பருமே ஒரு வாய்ப்பாடில் வரணும். ஆனால் 5 வாய்ப்பாடு 7 9 எதுவுமே ஒரு வாய்ப்பாடில் வராது. கரெக்டாக 5 வாய்ப்பாடில் 7 வராது 9 வராது, 7 வாய்ப்பாடில் 5 வராது 9 வராது, 9 வாய்ப்பாடில் 7 வராது 5 வராது. ஸோ எதுவுமே ஒரு வாய்ப்பாடில் வராது. அப்போ இதோட ஃபங்க்ஷன் ஒன்றுன்னு மாறிடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ HCF ரூல் என்ன சொன்னேன், இந்த இதுவில் HCF ரூல் என்னென்னா, இந்த இதுவில் என்னென்ன வாய்ப்பாடை பயன்படுத்திங்களோ அதை பிரிக்கணும். 5ன்ற ஒரு நம்பர் மட்டும்தான், அப்போ 5 மட்டும்தான் எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா. அப்போ 5 ஆன்சர். இங்கே பாருங்கள், 5னா 5C கியூப், 5 அடுக்கு 5 சி அடுக்கு 3 அப்படி பார்த்தா ஆப்ஷன் சி தான் சரியான விடு. சியா டி சாரி டி தான் சரியான விடு. அவ்வளோதான், புரியுதுங்களா? சிம்பிள் தேரி, தெளிவாக புரியும் நம்புகிறேன் சரிங்களா. இப்போ இன்கேஸ் இதுலையே நமக்கு வந்து எல்சிஎம் கேட்டிருந்தா, நான் இதுக்கு மட்டும் சொல்கிறேன், இந்த இது மட்டும் எல்சிஎம் சொல்கிறேன். இதுக்கு மோர் தென் கணக்கு வேணுன்னா 9வது டைப் 8வது டைப்லாம் பார்த்துங்க. இப்போ இந்த எழுத்து மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன், என் மீதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எல்சிஎம் எப்படி பண்ணேன், HCF எப்படி பண்ணேன். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பி இல்லை, இங்கே டி இல்லை, அதெல்லாம் கணக்கு கிடையாது. எல்சிஎம்மோட ரூல் என்னென்னா, இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் ஒன் டைம் எழுதிக்கணும். இப்போ பி இருக்கா, பி ஒன் டைம் எழுதிங்க. பவர் வந்து அப்புறமா பார்த்துக்கணும், இப்போ பார்க்கக்கூடாது பவரை சரியா. சி 3 இருக்கா, ஒரு டைம் எழுதிங்க. டி 2 முறை இருக்கா, ஒரு டைம் எழுதிங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் சரிங்களா. எழுதிட்டு இதுக்கப்புறம் இப்போ எல்சிஎம் கேட்டிருந்தா எல்னா லோ, ஹை பவர் எடுக்கணும். ஹை பவர்னால் இங்கே ஸ்கொயர் வரும், இங்கே 5 வரும், இங்கே 3 வரும்.
சரிங்களா? இங்கே பாருங்கள், இது மேபி இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் ஆப்ஷன் ஏ தான் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பி ஸ்கொயரு சி நடுக்கு 5 டி நடுக்கு 3 அழிச்சு பார்க்கலாம். அப்படி தான் போடணும். சரிங்களா? பாருங்களேன், அப்படியே தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ அவங்க எல்சிஎம் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. அவ்வளோதாங்க, இதான் கண்டிஷன். புரிஞ்சிருச்சா? ரைட். அடுத்தது இங்கே பாருங்களேன், 20வது கொஸ்டின். 21 x நடுக்கு 2 y, 35 x y நடுக்கு 2 என்ற எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி HCF காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா, இதில் எழுத்த ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். x நடுக்கு 2 y, அதுக்கப்புறம் x y நடுக்கு 2. சரிங்களா? சூப்பர். இப்போ 2 தான் இருக்குது, ரொம்ப சிம்பிள். இப்போ என்னது? HCF ரூல் என்ன? எத்தனை ரோ இருக்குது, எத்தனை இருக்குதோ அத்தனையும் அந்த எழுத்து இருக்கணும். இப்போ எக்ஸ்னா எக்ஸ் மேலே கீழே இருக்குது, ஒய்னா மேலே கீழே இருக்குது. அப்போது பவர் மறந்துடுங்க. அப்போ எக்ஸ் வெளியே வரும், ஒய் வெளியே வரும். கரெக்டாக? கரெக்ட். அடுத்தது இப்போ HCF கேட்டிருக்காங்க. ஹெச்னா ஹை, லோ பவர் வெளியே எடுக்கணும். அப்போ 2 பெருசா 1 பெருசா? இல்லை, 2 சின்னதாக 1 சின்னது. ஏன்னா லோ பவர் தானே எடுக்கணும், 1 தான் சின்னது. அப்போ எக்ஸ் வந்துடும். அடுத்தது இப்போ ஒய்னா லோ பவர் எடுக்கணும். 1 சின்னதா 2 சின்னதா? 1 தான் சின்னது. அப்போ ஒய் மட்டும்தான் வரும். அப்போ எக்ஸ் ஒய். இவ்வளோதான் ஆன்சர். இப்போ நம்ம போய் ஆப்ஷன்ல ஒமிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய் இருக்குது. இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இது வராது. இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இது வராது. இதில் எக்ஸ் ஒய்னு இருக்குது, 105 இருக்குங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ இதிலே சொல்லிடலாம். இங்கே HCF கேட்டிருக்காங்க. HCFனா 21 35 இருக்குது. HCFோட இது என்ன தெரியுமா? கொடுக்குற நம்பரோட சின்னதாக தான் வரும். ஓகேவா? பெரிய நம்பர் வரவே வராது. இங்கே 21 35 இருக்கு. 21 35 விட பெரிய நம்பர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ 105 100% வராது. ஆப்ஷன் ஏ தான் சரியான அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதெல்லாம் போட்டு அக்கான்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? சரியா? புரியுதா? எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, குறிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. 21 35 HCF கண்டுபிடிங்கன்னா 21 35னா அதை விட கம்மியான நம்பர் தான் ஆன்சர் வரும். 21 35 விட கம்மியான நம்பர் தான் வரும் கண்டிப்பாக. மேபி சில வார்த்தை சொல்லுவாங்க 21 35, மேபி 21 வரலாம் 35 வராது. இதான் கண்டிஷனே. 21 மேபி வரலாம். ஒரு இன்னும் நான் போட்டு பார்க்கல, உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். இருக்கிறதுல சின்ன நம்பர் 21 ஒன்றா வரலாம், 35 வரவே வராது. 35 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. 21ஓட கீழே நம்பர் தான் வரும். அவ்வளோதான், இதான் ரூல். ஓகேங்களா? அப்போ 7 தான் ஆன்சர். நம்ம ட்ரை பண்ணலாம். 21, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 35. சரிங்களா? இப்போ இதுக்கு டானா வகுத்தல் போட்டுருவோம். HCF ரூல் என்ன? 21 35 2 நம்பருக்கு நான் டானா வகுத்தல் போட்டேன். 2 நம்பருமே ஒரு வாய்ப்பெல்லாம் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும், இல்லைனா ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும். 21 35 7 வாய்ப்பில் வரும். நம்ம கொஸ்டினில் வச்சு கூட போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், ஆப்ஷன் வச்சு இங்கே 7 தான் இருக்குது. அப்போ நான் 7 ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்க, 1 7 2 பேனால் 3 21 I 7 35. அவ்வளோதான், 3 5ன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது நமக்கு புதுசாக 3 5 வந்துருக்கா? இந்த 3 5 ஒரு வாய்ப்பில் வந்து ஒரு ஸ்டெப் இறங்கும், அதான் HCF. இல்லைன்னா அத்தோட ஃபங்க்ஷன் விடும். 3 5 ஒரு வாய்ப்பால் வராது, அப்போ இத்தோட முடிஞ்சு போச்சு. அப்போ HCF ரூல் என்ன வாய்ப்பாடை நீங்கள் பயன்படுத்தீங்களோ அதை பெருக்கணும். எத்தனை இருக்கோ, இதில் வெறும் 7 மட்டும் தான் இருக்குது. ஏன்னா நான் அடுத்த நம்பர் எடுக்கவே இல்லை, 7 மட்டும் தான் இருக்குது. அப்போது 7 தான் ஆன்சர். பாருங்கள், 100% நம்ம கரெக்டாக ஆகிடுச்சு. 7 XY தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியானபடி. ஆக்சுவலி இது நம்ம இது ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம், நம்புறேன். இந்த மாதிரி சமைக்கலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததுங்க 21வது கொஸ்டின். 24 x நடுக்கு 2 y நடுக்கு 3 மற்றும் 16 x நடுக்கு 3 y நடுக்கு 4 இன் மீபே கா HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நான் போன கணக்கு கூட எல்சிஎம் எல்சிஎம் ரூல் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்புறம் வந்து குழப்பிக்காதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா x நடுக்கு 2 y நடுக்கு 3, அதுக்கடுத்தது x நடுக்கு 3 y நடுக்கு 4. முதல்ல எழுத்துக்கள் எழுதிக்கிட்டேன், நம்பர் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது HCF கண்டுபிடிக்கும். HCFனா எக்ஸ் இப்போ எத்தனை ரோ இருக்குது? 2 ரோவா? 2 ரோலையும் எக்ஸ் இருக்கணும், ஒய் இருக்கணும். பவர் நம்ம அப்புறம் தான் பார்க்கணும். எக்ஸும் ஒய்யும் 2 இடத்துலையுமே இருக்கிறதால எக்ஸ் ஒய் வெளியே வந்துடும். இப்போ நம்ம பவர் செலக்ட் பண்ணோம். HCF கேட்டதில் ஹெச்னா ஹை, லோ பவர் செலக்ட் பண்ணணும். லோ பவர்னால் 2 3 எது சின்னதுன்னு கேட்டால் 2 தான் சின்னது, 2 வெளியே வரும். அடுத்தது 3 4 பவரில் இருக்குது, எது சின்னதுன்னு கேட்டால் 3 தான், அப்போ 3 வெளியே வரும். அப்போது x நடுக்கு 2 y நடுக்கு 3 தான் வருது. இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். x நடுக்கு 2 y நடுக்கு 3, x நடுக்கு 2 y நடுக்கு 3 இருக்குது. இதில் x நடுக்கு 3 y நடுக்கு 2ன்னு இருக்குது. கரெக்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா x நடுக்கு 2 y நடுக்கு 3 இருக்குது. இங்கேயே இருக்குது. என்னங்க எல்லாமே இருக்குது.
ஆப்ஷன் ஒமிட் பண்ண முடியாது பொழுது. சரி ஓகே, அப்போ நம்ம அந்த நம்பர் எடுத்துக்கலாம். 24 16 எடுத்துப்போம். அதுக்கு HCF கண்டுபிடிக்கலாம். 24 16. ஸோ இதுக்கு நான் HCF கண்டுபிடிக்க போகிறேன். HCF ரூல் என்ன? 24 16 கண்டுபிடிக்கணும்னா 24க்கு 16க்கு ஒரு டானா வகுத்தல் போட்டுடணும். போட்டு இந்த ரெண்டு நம்பருமே ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும், இல்லைன்னா ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும். ஆனால் 24 6 2ஆம் வாய்ப்பாடில் வரும். கரெக்டா? ஸோ நான் எந்த வாய்ப்பாடில் வருமோ அது இங்கே சைடில் எழுதிக்கிட்டேன். 2ஆம் வாய்ப்புனா 12 2 24 8 2 16. புதுசாக நமக்கு 12 8ன்னு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். ஆனால் நமக்கு தெரியும் 12 8 2ஆம் வாய்ப்பாடில் வரும். பாதியாக முடிஞ்சாவே 2ஆம் வாய்ப்பாடில் வருங்க. அப்போ 8ல் பாதி 4, 12ல் பாதி 6ன்னு வரும். கரெக்டா? இப்போ நமக்கு 6 4 கிடச்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டு நம்பருமே எதில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ நான் 2 போட்டுக்கிறேன். 3 2. கரெக்டாக? இப்போ பக்கத்து நம்பர் வந்துட்டாவே நான் என்ன சொன்னேன், அதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ HCFக்கு ரூல் என்ன? அதாவது என்னென்ன வாய்ப்பாடு பயன்படுத்துறீங்க இதுதான். சரிங்களா? அது எல்லாத்தையும் பெருக்கணும். 2 × 2 × 2. ஸோ இப்போ 2 2 4 4 2 8ன்னு போடலாம். ஆனால் ஆப்ஷனில் 8ன்னு சொல்ல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் பாருங்களேன், 2 அடுக்கு 3 3 அடுக்கு 2 2 அடுக்கு 3 அப்படிலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஆப்ஷன் சி பாருங்களேன், x² y³ நமக்கு x² y³ தான். ஆப்ஷன் ஏ பாருங்களேன், x³ y² இருக்குது. இது வராது. கரெக்டாக? ஏன்னா அது மாறி இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ என்னன்னா அங்கே பாருங்கள் 2 அடுக்கு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இப்படி கூட எழுதலாம். அதாவது 2 1 2 3 முறை பெருக்கிறாங்க. 2 × 2 × 2 அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 2 3 முறை பெருக்கிருக்காங்க. அப்போ 2 போட்டு தலை மேலே 3 போடலாம். அது ஒரு ரூல் இருக்குது. சரிங்களா? 2 3 முறை பெருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 2 அடுக்கு 3 அப்படின்னு எழுதலாம். அப்போ 2 அடுக்கு 3 x² y³. இதை பாருங்க, 2 அடுக்கு 3 இல்லை 2 அடுக்கு 3 சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 2 அடுக்கு 3 x² y³ தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கிளியராக புரிஞ்சிடுச்சா? டவுட் இல்லையா? சரிப்பா. இதில் இதே மாதிரி தான் எல்சிஎம் கேட்டால் எப்படி போகணும்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் பொறுமையாக தாங்க சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எந்த சம் பாருங்க, 15வது சம். 15வது சம் என்னன்னா a m + 1. அடுத்தது a நான் மடிச்சு எழுதுறேன், m + 2. சரிங்களா? பவரில் அடுத்தது a m + 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ என்னன்னா இது பாருங்களேன், பொது வகுத்தி HCF காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன கணக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, பவரில் கொடுத்த மாதிரி இப்போ இது HCF கேட்குறாங்க. HCF என்னென்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கு இங்கே கொடுக்குறத நான் நீட்டாக எழுதிட்டு 3 ரோ. சரிங்களா? ஃபஸ்ட்டு அடிமா இதெல்லாம் பவரில் இருக்குது. m + 1 m + 2 m + 3ல பவரில் இருக்குது. அப்போ HCFனா 3 ரேவ்லையுமே அந்த எழுத்து இருக்கணும். ஏ இருக்குது. அப்போ ஏ ஃபஸ்ட்டு வெளியே வரும். அப்புறமா தான் நம்ம பவரை பார்க்கணும். இப்போ பவர் அடுத்தது என்னென்னா இப்போ இதில் பாருங்களேன், இதுக்கு முன்னாடிலாம் HCF கேட்குறாங்க. ஹெச்னா ஹை லோ பவர் வெளியே வரும். இப்போ m + 1 சின்ன நம்பரா, m + 2 சின்ன நம்பரா, m + 3 சின்ன நம்பரான்னு குழப்பம் வரும். அந்த மாதிரி குழம்பிச்சுன்னா எம்முக்கு 1ன்னு வச்சுங்க சும்மா. சரியா? அப்போ 1 கூட்டினா 2 வரப்போ இது பவரில் 2ன்னு அர்த்தம். நான் இப்படி எழுதலாம், a பவர் 2. அடுத்தது 1 2 கூட்டினா 3 வரும், அப்போ a பவர் 3. அடுத்தது 1 3 கூட்டினா 4 வரும், அப்போ a பவர் 4. அப்போ இதில் என்னென்னா HCFனா லோ பவர் எடுக்கணும். லோ பவர்னா a அடுக்கு 2 தான் வரும். a அடுக்கு 2னா m + 1. அவ்வளோதான், m + 1. அதான் ஆன்சர். அப்போது ஆப்ஷன் சி தான் சரியானது. கிளியராக புரியுதுங்களா? இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இன்கேஸ் இதுலையே எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ என்ன சார் பண்ணலாம்? எல்சிஎம்னாலும் ஏ வெளியே எடுத்துங்க, ஏன்னா 3த்துலேயுமே ஏ இருக்குது. எல்சிஎம் ரூல்னு சொன்னேன், இருக்கிற எழுத்து ஒரு முறை எழுதிக்கணும். அப்போ ஏ வந்து முதல்ல எழுதிக்கிறேன். பவர் மறந்துடணும். பவரை வந்து கொண்டு வராதீங்க. முதல்ல அடிமானத்தை எத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் பவரை யோசிக்கணும். சரியா? இப்போ நான் ஏ எழுதிட்டேன். இப்போ என்ன கேள்வினா எல்சிஎம். எல்லுன்னா லோ, ஹை பவர் எடுக்கணும். ஹை பவர்னா 2 பெருசா 3 பெருசா 4 பெருசா 4 தான். 4னா அப்போ m + 3. இது எல்சிஎம்ங்க, இது HCF. அவ்வளோதான். சரிங்களா? நான் இது மாதிரி ஒரே கணக்கில் எல்லாத்தையும் சொல்லணும் தான் சொல்லிட்டு பாருங்க. கிளியராக புரியுதுங்களா? புரிஞ்சிச்சா? சூப்பருங்க. அடுத்தது வந்து இருங்க, மீதி சம்னா இதுவே half an hour ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே 1 2 3 4 கொஸ்டின் இருக்குது. இதை நடத்தினா 50 நிமிஷம் ஆகிடும். நான் அது தனி வீடியோ போடுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஓகே, இல்லை போட்டுட்டுமா? சரி போடுற பாருங்கள், ஏன்னா டைம் இல்லை.
வேகமாக போட்டுடலாமா? இதை பாருங்க. அடுத்தது 13வது சம். m இஸ் ஈக்குவல் டு 2 நடுக்கு 5 3 நடுக்கு 7 5 நடுக்கு 10 மற்றும் n இஸ் ஈக்குவல் டு 2 நடுக்கு 7 3 நடுக்கு 8 7 நடுக்கு 12 எனில் m இன் மற்றும் n மதி இல்லை வேணாங்க, ஏன்னா இதுவே 35 நிமிஷம் ஆச்சு. வீடியோ ரொம்ப பார்க்க மாட்டேங்க, நான் தனியாகவே போகிறேன், தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா? ஸோ அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.